வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. தம்பி வா. உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். ஜீவஊற்று அன்பின் கருத்தினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது, எப்படி இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கை ஐயா அது ஒரு பக்கம் போகுது, நாங்க ஒரு பக்கம் போறோம். சோ எப்படியோ என்ன சவால்கள் இருந்தாலும் சந்தோஷமா வாழுங்க, அதை தான் சொல்ல முடியும். இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஜீவஊற்று அன்பின் கருத்தினூடாக நிறைய மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யற, முக்கியமா வீடுகளை கட்டி கொடுக்குறோம். அதே போல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு கனடா நாட்டுல இருக்கிற தொழிலதிபர் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன், சோ அதன் மூலம் நாங்க நிறைய தடவை சொல்றோம். அந்த சகோதரன் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா அந்த குடும்பத்துக்கு இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார். உண்மையாகவே பெரிய மனசுண்டு. இன்னொரு விஷயம் அந்த அண்ணாட்ட சொல்லணும் என்னன்னா, நீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிற காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை எல்லாம் உங்களால செய்ய முடியுது. சோ கட்டாயம் எங்கட உறவுகளுக்கு நிறைய உறவுகள் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா, இலங்கை நாட்டுல இவ்வளவோ உறவுகள் இருக்கிறாங்க. கட்டாயம் சொல்லி கொடுங்க ஐயா, எப்படி இந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு தொகை பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க, அதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, இன்னும் நல்ல விஷயங்களை செய்வாங்க. சோ இப்படி விஷயங்களை நாங்க கதைச்சாலும் உண்மையாகவே உங்களோட அந்த நல்ல மனசுக்கு வாழ்க்கையில நிறைய கசப்பான தருணங்கள், நிறைய சவால்கள் இருக்கலாம். இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையிலையும் வரலாம். இதெல்லாம் தகர்த்தெறிந்து உங்களோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு ஜீவஊற்று அன்பின் கருத்தினூடாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்க உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றோம். அதே போல நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த அண்ணாவுக்கு இந்த வீடு எத்தனாவது வீடுண்டா 34வது வீடு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 4-5 வீடுக்கு அடிக்கல் நாட்டி இருக்காங்க. அதே கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, இன்னும் முடிவடைய இல்ல. அது இல்லாமலும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். அது இல்லாமலும் இந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களை பார்க்கும்போது மனமிறங்கி இந்த செய்யற மனசு உண்மையாவே பெரிய மனசு. அதே போல ஜீவஊற்று அன்பின் கருத்துக்கு இது 164வது வீடு. பார்க்கிற மக்களாகிய நீங்களும் ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கட்டாயம் ஜீவஊற்று அன்பின் கருத்துக்கு உங்களோட விஷயத்த சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் நிறைய மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இது போல வீடுகள் இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். நன்றி மக்களே, நன்றி. வெள்ளாவளி பிரதேச செயலுக்கு உட்பட்ட பெரிய போரதியூ என்னும் கிராமத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இது படுவாங்கரை பெருநிலப்பரப்பிலே காணப்படுகின்ற மிகவும் பிரசித்தி வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிராமம் என்பது யாவரும் அறிந்த விடயம். இந்த வகையிலே இன்றைய நாளில் நாங்கள் இந்த வீட்டாருக்கு நாங்கள் வீடை ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொடுப்பதற்காக முதலாவது நாளாக கல் வைத்து அடிக்கல் வைத்து நாங்கள் ஆரம்பிக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உதவியை எங்களுக்கு செய்கின்றதான கனடா தேசத்திலே காணப்படுகின்றதான பாக்கியநாதன் கமலநாதன், கனடா தேசத்திலே அவர் ஒரு தொழிலதிபர், எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவரும் கூட. எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் என்பது ஜீவஊற்று அன்பின் இணைந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இதுவரைக்கும் 34 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இன்னும் அவருடைய பணி சிறக்க வேண்டும், இன்னும் அவருடைய பணியை அநேகம் பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். அந்த வகையிலே இந்த வருடம் முல்லைத்தீவிலே துளிர்க்கும் மையம் என்று சொல்லி வாழ்வு மைய துளிர்க்கும் மையம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முழுமையாக கால்களை இழந்தவர்களுக்கான ஒரு செயற்கை கால் உற்பத்தி செய்கின்ற இடமாக அந்த இடம் காணப்படுகின்றார். அந்த பணியையும் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் பொறுப்படுத்தி முழுமையாக செய்திருக்கின்றார். அந்த பணிக்குரிய சகல வேலைகளும் 90-95% வேலைகள் முடிந்தாயிற்று. ஆகவே இந்த பணி தொடர்ந்து சிறப்பாக அமைய நாங்கள் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்தும் இவ்வாறான பணி ஜீவஊற்று அன்பினத்தோடு இணைந்து எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் நாள் வரைக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இந்த குடும்பத்தாருக்கு அந்த வகையில் இந்த உதவியை திறத்தை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இதை பார்க்கின்ற புலம்பெயர் தேசத்தில் காணப்படும் நீங்களும் இலங்கை தேசத்தை வாழ்கின்றதான உறவுகளுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்ய வேண்டுமானால் ஜீவஊற்று அன்பினத்தோடு
தொடர்ந்து பயணியுங்கள். ஈவு அன்பிங்கரம் நேரடியாக சென்று களத்துக்கு சென்று உதவிகளை செய்து உடனடியாக உங்களுக்கு ஆதாரங்களை தருகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் கடந்த 10 வருடங்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களோட கைகோத்து இலங்கை தேசத்தில் வாழ்கின்ற அநேகம் தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் எங்களோடு சேர்ந்து உதவ முன்வாருங்கள். நான் அதில் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் இவங்கள்ட்ட நான் அந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சிருந்தேன் நாங்கள்னு சொல்லி எங்கன்னா தேத்தாதீவில் செஞ்சது வந்து என்னென்னு சொன்னால் இவங்க மூலம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வீடு நான் இதோட கட்டி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஜீவோட்டு மூலமாக 150க்கு மேற்பட்ட வீடுகள் 150. எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனாக கிட்டத்தட்ட 34வது வீடு இந்த வீடுகள் வைக்கிறோம். அதான் வந்து பேருக்கு சரியான குழம்பு இருக்குது. என்னென்னா அங்கே வந்து நாங்கள் உங்களை மட்டும்தான் தொடர்பு கொண்டிருந்தோம். அதாவது அந்த ஜீவோட்டு அன்பின் கரங்கள்ன்ற அந்த அமைப்பை வந்து பிடிச்சி அந்த அவங்க மூலம் தான் அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறது வந்து யார் நீங்கள் சொன்னது? இல்லை, எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் என்று ஜீவோட்டோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பயணிக்கிறது. ஜீவோட் அன்பிங்கரம் என்பது வந்து நாங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களோட சேர்ந்து பணி செய்கிற ஒரு அமைப்பு. இனம் மதம் கடந்து பணி செய்கிறது. அதே நேரம் பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து செய்கிறது. அதில் ஒரு நிறுவனம் தான் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன். அவர் மூலமாக நிறைய வீடுகள் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனில் முதலாவது வீடு கூட நான் தான் கல்வி வச்சேன் ரிங்கோவில். அதுக்கப்புறம் நிறைய வீடுகள் திருவண்ணாமலையில் சரி, மட்டக்களப்பில் சரி, வவுனியாவில் சரி, முல்லைத்தீவில் சரி, எல்லா இடங்களும் 34வது வீடு அவர் சார்பில் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் சார்பில் 34வது வீடும் ஜீவோட்டு அன்பிங்கரம் சார்பில் 150க்கு மேற்பட்ட வீடுகள் நாங்கள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். 34 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் மாத்திரம் வந்து அதே மாதிரி தான் நாங்களும் இணைஞ்சு அவங்களோட செஞ்சிருந்தது வந்து எங்களோட முதலாவது வீடு நினைக்கிறோம் தேத்தாத்தீவில் வந்து கட்டி கொடுத்தது வந்து. ஸோ உண்மையாக வந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100க்கு மேலான வீடுகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோவுக்கு அவங்கள பார்த்து நிம்மதியாக அவங்கள அங்கே உறங்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டி அந்த வீடை செஞ்சு கொடுக்க இயலுமோ வந்து அவ்வளோவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தது நாங்கள் வந்து அதை போய் பார்த்தது வந்து. அது உண்மையாக வந்து என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வந்து செஞ்சு கொடுக்குறன்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து டைமை மெனக்கெட்டு அண்ட் வந்து எல்லாத்தையும் அர்ப்பணித்து வேலை செஞ்சால் தானே அது வந்து முடியும். அது உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட 150 150 வீடுகளுக்கு மேலே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எத்தனாவது வீடு? அப்போ இது வந்து எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் 34வது வீடு. தேசத்தில் இருந்த எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக ஜீவோட்டு அன்பிங்கரத்துடன் இணைந்து பல பணிகளை, வீடுகள் மாத்திரமில்லை பல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் விசேடமாக நாங்கள் இந்த வருட ஸ்டார்டில் ஆரம்பத்தில் எங்களோட முல்லைத்தீவு எங்களோட பிரதான அலுவலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், துளிர்க்கும் வாழ்வு மையம்னு சொல்லி ஒரு நாங்கள் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அதாவது கால் கை பிளாஸ்டிக், அதாவது கால் கை இல்லாதவங்களுக்கு கால் அங்கேயே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறது எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன், இந்த ஸ்தாபகர் ஐயா தான். இப்போ வந்து தொடங்கியாச்சு அது வந்து, இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எல்லா ஆரம்ப கட்ட வேலையிலும் நடந்து முடிந்தாயிட்டு இன்னும் ஒரு 90-95% அளவுக்கு முடிந்தது. இனி ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு உண்மையிலேயே வந்து நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து நாங்கள் காணொலி பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் யாராச்சும் அதுக்கு முன் வாங்கணும்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் வந்து உங்களுடைய ஜீவோட்டு அன்பின் கரங்கள் அந்த நிறுவனத்தோட ஸ்தாபகர் வந்து ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க நிறுவனக்காரர்களோட கதைச்சு அண்ட் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இவங்களுக்கான வீடை வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. பிள்ளைகள் கண்டிப்பா தம்பி வா நிறைஞ்சு வரும்.